Recording in progress. Recording in progress. Recording in progress. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாம். எல்லாரும் பரிசுத்த ஆவியான தேவனை நாங்கள் வரவேற்று இந்த உபவாச கூட்டம் நாளே தினம் ஆராதனைக்கு ஆயத்தப்படும் நாளாய் நாங்கள் ஆயத்தப்படுவோம். எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கள், we welcome you. வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். we welcome you. ஆவியானவரே, இயேசு ராஜாவே, உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அளவில்லாத தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஐயா. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம். தேவ ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமனானவரே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இணையானவரே, உம்மை வரவேற்கிறோம் ராஜா. உம்மை வரவேற்கிறோம். எனக்காய் அடிக்கப்பட்டவரே, எனக்காய் பிழியப்பட்டவரே, எனக்காய் தலை குனிந்தவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ராஜாவே, விடுதலை தந்தவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, ஹல்லேலூயா. எனக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியவரே, அப்பா, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய மகிமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர்தான் எங்களுடைய பலன். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டி கொள்ள வந்த ஆவியானவரே, we welcome you. ஆவியான தேவன் இயேசு ராஜா, ஹாராலபா சந்தரலபா கரபா, ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்தரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. இரக்கம் நிறைந்தவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, உம்மை வரவேற்கிறோம். உம்மை போல ஒருவர் உண்டோ? என் ஜீவன் உள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, நாங்கள் கூப்பிட்ட நாளில் ஓடி வந்து இருக்கிறேன் என்று சொல்ற தேவனே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தாப்பனே. உம்மை போல ஒருவர் உண்டோ? என் ஜீவனுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, ஆவியான தேவனே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உங்களுடைய அளவில்லாத கிருபை எங்களுக்கு வேணும், அளவில்லாத தயவு எங்களுக்கு வேணும் ஐயா. ராஜாவே, எங்களை பலத்தினால் கட்டிக்கொள்ள வந்த ஆவியானவரே, பெறங்களினாலும் பிளங்களினாலும் எங்களை நிரப்புறவரே, அப்பா, we welcome you. எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்குள்ளையும் கடந்து வருகிறவரே, ராஜாவே, நம்முடைய பிரசன்ன மகிமை எங்களை ஒவ்வொருவரை எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மூடிக்கொள்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், ஆமேன். தேவமலரம்மா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஒருக்கா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கேக்குதா? நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி அப்பா, எங்களை சுற்றி உலகம் முழுவதும் பயங்கரமான காரியங்களுக்குள்ளே தகப்பனே, பயத்திலே, திகிலிலே, தூக்கமின்மை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எங்களை மாத்திரம் இவ்வளவாய் நேசித்து எங்களுக்கு ஜீவன் சுகம்பலன் தந்து சமாதானமாய் நித்திரை கொள்ளும்படி அப்பா, நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உண்மையில்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் குடும்பங்களாய் தகப்பனே, சபையாய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. தகப்பனே, எங்களுடைய துதிகள், ஆராதனைகள், விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சந்நிதி அசைக்கட்டும் ராஜா. அப்பா, விசேஷமாய் கர்த்தாவே, இந்த காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். துதி மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன், ஆமேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தம் நீரே. நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்தனே நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் வெந்தனே நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இன்னும் நடத்துவார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் இரண்டிகேமியா ஆவியை அளித்தே. தேட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்,
அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், அவரை கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நீக்கிறார், கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் விலகினார், நம்மை காத்து நடத்திடுவார். நல்லவர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் உனக்கு. ஓ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஓ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். தேவ
அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்று சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். எங்கள் தேச எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். எங்கள் தேச எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. அப்பா ஆவியான தேவனுக்கே நல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இயேசு எல்லாம் அப்படி நாமம் சொல்ல வேண்டும். அப்பா இயேசு சுவிசேஷ பாரம் ஒன்றே ஆண்டவரை பாரமாக மாறணும். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எடுத்து இன்னுமாய் வழி நடத்துகிறோம். இயேசுவே உங்க ஒளியை எங்கள் மேல் பண்ணதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்பரே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா தேங்க்யூ. நன்றி நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தாப்பன் தானே எங்களுக்கு விடுதலை தந்தார், ரட்சிப்பை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார்.
நன்றி சொல்லுவோமா? தேவனே, எனக்காய் வானம் விட்டு இறங்கி வந்தவரே, எனக்காய் அடிக்கப்பட்டவரே, எனக்காய் புளியப்பட்டீரே ஐயா, உம்முடைய அன்புக்காய் சோதரம் சோதரம். ராஜாவே உமக்கு சோதரம், பரிசுத்தரே உமக்கு சோதரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு சோதரம்னு சொல்லுறோம். தேங்க்யூ ஃபாதர். எனக்காய் அடிக்கப்பட்டீரே ஐயா, எனக்காய் வானம் விட்டு இறங்கி வந்தீரே, எனக்காய் தலை உணிந்திரே, நீரந்த விடுதலைக்காய் சோத்திரம் ஐயா. தாப்பனை நீரந்த நித்திய ஜீவனுக்காய் உமக்கு நன்றி சொல்லுறோம். தாப்பனை நன்றி ராஜா சுவாமி. புதிய சிந்தனையை தந்தவரே, புதிய நோக்கம் தந்தீரே. ஹalleluya. புதிதாய் பிறந்த குழந்தையை போல எங்களை மாற்றினீரே. ஹalleluya. நல்லவரே, தேங்க்யூ ஃபாதர், நன்றி என்று சொல்லுறோம் ஐயா. அதே போல அவர் தேவ சமாதானம், அந்த தெய்வீக சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் சொல்லுவோமா? தாப்பனே ஏசப்பா, அந்த தெய்வீக சமாதானத்தை வைத்து போறேன்னு சொன்னவரே, அந்த தெய்வீக சமாதானம் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் இல்லங்களையும் எங்கள் சபையாரை நிரப்புறதற்காய் எமக்கு சோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஃபாதர். எனக்கா அடிக்கப்பட்டதற்காய் சோத்திரம், எனக்காய் நீர் புளியப்பட்டதற்காய் எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜாவே எமக்கு நன்றி ஐயா. அதே போல ஆவியான தேவன், சர்வ வியாபியானவர், சர்வ ஞானியானவர், எங்களை இம்மட்டும் இவ்வளவு அழகாய் வழிநடத்தினாரே. எத்தனை பேர் நாங்கள் நன்றி சொல்ல முடியும்? தாப்பனே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இவ்வளவு அழகாய் வழிநடத்தினீரே. ஞானம் தந்தீரே, பலத்தை தந்தீரே, கிருபை தந்தீரே, சகல சத்தியத்துக்களையும் வழிநடத்த வந்த ஆவியானவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவியும் ஐயா. உம்முடைய பாதைகளை எங்களுக்கு போதித்தரணும் தாப்பனே. தாப்பனை நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தாப்பனை நீரான் எங்களுடைய பலன். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டிக்கொள்ள வந்த ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அதே போல எல்லாரும் நன்றி உள்ள உள்ளத்தோடு தேவனே, இம்மட்டும் எங்களுக்கு உணவு தந்து, உடை தந்து, உறவிடம் தந்து, குடும்பம் தந்து, பிள்ளை செல்வங்களை தந்து, பேர பிள்ளைகளை தந்து இவ்வளவு அழகாய் ஆசீர்வதித்தாரு. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தாப்பனை நன்றி சொல்லுங்க. தாப்பனை தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. தாப்பனை உணவு தந்தீர் ஐயா, உமக்கு சோத்திரம். உடை தந்தீரே, உமக்கு சோத்திரம். உறவிடம் தந்தீரே, உமக்கு சோத்திரம் ஐயா. குடும்பம் தந்ததற்காய் சோத்திரம். பிள்ளை செல்வங்களை தந்ததற்காய் சோத்திரம் ஐயா. ராஜாவே, பேரப்பிள்ளைகளை தந்ததற்காய் எமக்கு நன்றி என்று சொல்லுறோம். ராஜாவே, எமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. தாப்பனே, உம்முடைய அன்புக்காய் சோத்திரம். நன்றி 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 ஐயா சுவாமி. அதே போல தேவன் தானே எங்க சரத்துல சோத்தையும் பலத்தையும் தந்தாரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தாப்பனே தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே, சரத்துல சோத்தை தந்தீரே, பலத்தை தந்தீரே, அதற்காய் எமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ராஜாவே, சோமும் பலனும் தந்ததற்காய் சோத்திரம். தாப்பனே அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய அளவில்லாத உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அவருடைய கிருபை நினைத்து எவ்வளவு கிருபை. பாவியா இருந்த எங்களை, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எங்களை, தகுதியே இல்லாத எங்களை, ஞானம் இல்லாத எங்களை தேவன் தேடி வந்தாரே. இந்த தகுதி இல்லாத பாத்திரத்தை எடுத்து எங்களை தெரிந்து கொண்டாரே. அதற்காக நன்றி சொல்லுவோம் தாப்பனே. ராஜாவே, உம்முடைய அளவில்லாத இந்த கிருபையை நினைக்கிறேன் ஐயா. என் கிருபையை என்றென்றைக்கும் உனக்காய் காப்பேன்னு சொன்னவரே. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் தேவனே. என் கிருபையை என்றென்றைக்கும் உனக்காக காப்பேன்னு சொன்னவரே. என் கிருபை ஒன்றே உனக்கு போதும் சொன்னவரே. உம்முடைய அளவில்லாத கிருபையினால் தேவனே, நீர் எங்களை மூடிக்கொள்வதற்காக உமக்கு சோத்திரம். ராஜாவே, இன்னுமா கேட்போம், அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு வேணும் அப்பா. அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும் தாப்பனே. அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு வேணும் தாப்பனே சுவாமி. தேங்க்யூ ஃபாதர். ஏசப்பா, நன்றி ஐயா. பரிசுத்தாவியான தேவனே நன்றி. எங்களை இம்மட்டும் அழகாய் வழிநடத்தியதற்காய் சோத்திரம் சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஜெபத்துக்கு முன்பாய், கடன் செல்வதற்கு முன்பாய் எல்லாரும் பலவானை நாங்கள் முந்தி கட்டுவோம். பல எங்களுக்கு எதிராக, எங்கள் சபைகளுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதை போட்டுவோம்னு சொல்லி அறிக்கையிடுவோம். எல்லாரும் வாயிலை திறந்து விசுவாசத்தோடு தாப்பனே, நமக்கு எதிராய், எங்கள் சபைகளுக்கு எதிராய், எங்கள் குடும்பங்களுக்கு எதிராய், எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய் வானமண்டலம் கிரியேஷையும் அந்தகாரத்தினாவிலையும் துரத்தனத்தினாவிலையும் பொள்ளதாவிலையும் அந்தகார லோகத்திலையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துறோம் ஐயா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துடைய சகல வெள்ளமையை முறியடிக்கும் உனக்கு அதிகாரம் கொடுக்கன்னு சொன்னவரே. இந்த வசனத்தின் மூலம் பிசாசானை ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, அக்கினி மதிலாய் நீர் எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபையாரை நீர் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய செட்டுகளினால் மூடிக்கொள்ளும் அப்பா. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்னவரே. நீர் எமக்கு முன்பாய் சென்று கோளானவளை எல்லாம் சுவையாக்கி விடும். செங்கடலை பிளந்த தேவன்
எரிக்கோ கோட்டையை தகர்த்த தேவன், நீர் எனக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தடைகளை உடைக்கிற தேவனே, இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் அகன்று போவதா, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதா, சர்வத்திலே இருக்க பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சுவமடைவதா. பரிசுத்தாவியான தேவனே, சாவுக்கான சர்வங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் பலப்படுத்துறதற்காய் சோத்திரம். இன்னுமாய் உமக்காய் நாங்கள் இன்னும் உற்சாகமாய் நாங்கள் வேலை செய்யும்படியாய் தாப்பனே பலத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவி எங்கள் மேல ஊற்றிவிடும் ஐயா. ஆவியான தேவனே, இயேசு ராஜாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஒரு எங்களை எல்லாரும் தாழ்த்தி தேவனே, எங்களை ஒரு சும ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கண்டு அப்பமா. ஏசப்பா, உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவுறதற்காய் சோதரம் ஐயா. தேங்க்யூ ஃபாதர். எங்களை உடைய ரத்தத்தினால் கழுவுங்கப்பா. எங்கள் எண்ணங்களும் எங்கள் சிந்தனைகளும் எங்கள் செயல்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்க தயவு செய்யுங்கப்பா. பாப்பன உடைய வழிகளை தெரிவிங்க. எங்களுடைய பேச்சுக்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் செயல்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்கட்டும். எங்களை நீர் ஒரு விஷயம் அடிக்கப்பட்ட புளியப்பட்ட கல்வார் ரத்தத்தினால் எங்களை கழுவுறதற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனையா தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாம். தாப்பனே நன்றி சொல்லுவோம். ஒரு விஷயம் தாப்பனே, நன்றி ராஜா. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்ல போறோம். தேவன் தானே இம்மட்டு நாங்கள் கூப்பிட்ட போது ஓடி வந்து இருக்கிறேன் என்று சொல்லி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆமே, நாங்கள் எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டது. அதற்காக நாங்கள் ஒரு விஷயம் நன்றி சொல்லுவோம். தாப்பனே தேங்க்யூ. நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் ஓடி வந்து எங்கள் தேவையில் அனைத்தையும் நீர் சந்தித்தீரே. ஆச்சரியமா இவ்வளவு அழகா எங்களை வழிநடத்தியதற்காய் தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. முதலாவது நாங்கள் ஜெபத்துக்காய் நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவது ஜெபம் சங்கமம் ரேடியோ அவர்கள் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக. அதே நேரம் யூடியூபிலும் அவர்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும், ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், தெய்வீக சமாதானம் கடந்து போகணும் என்று சொல்லி எல்லாரும் இந்த வானொலி பட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் தாப்பனே ஏசப்பா, இந்த சங்கமம் ரேடியோவை கேட்கிற பிள்ளைகள், யூடியூபில் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் தொடப்பட போறதற்காய் சோதரம் ஐயா. தடைகளை நீர் உடைக்க போறதற்காய் சோதரம். சமாதானம் அவர் உள்ளங்களையும் அவர் இல்லங்களையும் மூடிக்கொள்ள போறதற்காய் சோதரம். நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனை இன்றைக்கு நீர் அவர்களோடு பேச போறதற்காய் சோதரம். ஆவியான தேவனே தேங்க்யூ ஃபாதர். இந்த சங்கமும் வானொலி பட்டியை தாப்பனை எங்களோடு இணைத்ததற்காய் நன்றி தாப்பனே. சுவாமி யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீ தொட போறதற்காய் சோத்திரம். தாப்பனை அவர்கள் ரட்சிக்கப்பட போறதற்காய் சோத்திரம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறதற்காய் சோத்திரம். தெய்வீக சமாதானத்திலே கடந்து வர போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த நாங்கள் சங்கமம் ரேடியோவில் வேலை செய்யற ஒவ்வொரு ஊழியருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தானே இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சங்கமும் வானொலியில் வேலை செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா தாபனே ராஜாவே அளவில்லாத அன்புக்காய் சோதரம் ஐயா. தாபனே இந்த சங்கமம் ரேடியோல வேலை செய்யற பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தாபனை யாராருக்காய் உழைக்கிறார்களோ அவளை நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். கையின் பெரியாசத்தை ஆசீர்வதியும். அவருடைய கூடையும் மாப்பிசையும் தொட்டியையும் ஆசீர்வதியும். இந்த வானொலி தாப்பனை சுவாமி இன்னுமா விஸ்தாரமாகும்படியாய், இந்த யூடியூப் சேனல் இன்னுமா விஸ்தாரமாகும்படியாய்
என் தேவனே நீர் கிருபை செய்யும் தாப்பனே. அவர்கள் படும் பிரயாசம் தாப்பனே சுவாமி உம்முடைய நாமம் இதன் மூலமா உயர்த்தப்படத்தக்காய், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்காய் தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளை நிறைவானி ராசுவை இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்க ஜெபம் பண்ணுவோம். தேவனே, எல்லாரும் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது, பொருளாதாரம் பின்னடைந்து கொண்டு போறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, ஒரு விஷயம் கிருபை செய்யும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல கடைசி காலத்தில் இது எல்லாம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டாயிற்று. ஆனாலும் இன்னுமாய் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி, இந்த யுத்தம் ஓய்ந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. தாப்பனே சோதரம் ஐயா, தாப்பனே இந்த யுத்தத்தை உடைய காலத்துல வைக்கிறோம். தாப்பனே சுவாமி, நீர் போலவே தாப்பனே கடைசி காலத்தில் யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுங்கள் சொன்னீரே ஐயா. தாப்பனே அவ்வளவு தாப்பனே நீர் எழுதி வைத்த அவ்வளவு காரியங்கள் நடைபெறுவதற்காக நமக்கு முதலில் நன்றி ஐயா. என் தேவனே, நீர் இரக்கம் நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன், பொறுமை நிறைந்த தேவன், நீடிய பொறுமையுடைய தேவன். எல்லா மக்களும் விடுதலை அடைய வேண்டும் ஐயா. எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும். எல்லாரும் சத்தத்தை கேட்க வேண்டும். எல்லாரும் நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு விசை கிருபை செய்யும் ஐயா. சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. தேசங்களிலே பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் தாப்பனே. ராஜாவே, கடைசி காலத்தில் மாசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறோரே. மிகப்பெரிய எழுப்புதல் தேசங்களில உண்டாகட்டும். யுத்தங்கள் தாப்பனே அப்பா அமர்ந்து போட்டும் தாப்பனே சுவாமி. தாப்பனை உடைய கிருபை தேவை, தயவு தேவை தாப்பனை. இதனால் தேசங்கள் பல தேசங்கள் தாப்பனை பாடலுக்கு பஞ்சங்களுக்காலும் போய் கொண்டிருக்கிறது தாப்பனே. அப்பா உடைய கிருபை வேணும் ஐயா. அதிகாரிகளோடு பேசும் தாப்பனை, ஜனாதிபதியோடு பேசும் அப்பா. உங்களுடைய தயவு வேணும் அப்பா. இந்த யுத்தம் ஓய்ந்து போய் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய், எல்லா மக்களும் மனம் திரும்பும்படியாய், எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாய், உறவாடும்படியாய் எல்லாரும் தேவனே கிருபை செய்யும் ஐயா. தாபனங்களை தாழ்த்துகிறோம், தாபனங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ராஜாவே அப்பா, இந்த காரியத்துல நீர் நீடிய பொறுமையுடைய தேவன். ஒரு விஷயம் தயவு செய்ய போறதுக்காய் சோதரம் நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நல்லவர். ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். காயப்பட்ட மக்கள் இருப்பார்கள், எத்தனையோ பேர் மரித்திருப்பார்கள், குழந்தைகள் மரித்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்படியான யுத்த தேசத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். யுத்தம் எவ்வளவு அபாயகரமானது என்பது எங்களுக்கு தெரியும். எல்லாரும் பாரப்பட்டு அந்த பிள்ளைகள் தாப்பனை சுவாமி நீர் ஒரு விஷயம் தொடும் அப்பா. இறங்கும் இருக்க பிள்ளைகளை தொடும் அப்பா சொல்லி வேண்டாம் அப்பா. தாப்பனை எத்தனையோ பிள்ளைகள் இதனால் மரித்து போனார்கள். எத்தனையோ பிள்ளைகள் கைகாலை இழந்து ரப்பா இருப்பார்கள் ஐயா. எத்தனையோ தங்கள் உறவினர்களை இழந்திருப்பார்கள். தாப்பனை தாப்பனே யுத்தம் அப்பா ஓய்ந்து போகட்டும் அப்பா. கிருபை செய்யுங்க ஐயா. தாப்பனை பேசும் தியாகோடு பேசும் காரியங்கள் தேசங்களை விட்டு அகன்று போக முடியாது. கிருபை செய்யும் ஐயா. காயப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சோமடைந்து விட கிருபை செய்யும் ஐயா. தாப்பனே அப்பா, யாரார் குடும்ப அங்கத்தினரை இழந்தார்களோ அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும் தாப்பனே சுவாமி. ராஜாவே கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஐயா. தாப்பனே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா சுவாமி. ராஜாவே தாப்பனே அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும். ஒரு விஷயம் தாப்பனே அப்பா, இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு தாப்பனே எல்லாரும் உம்முடைய சட்டைகளின் கீழ் வரும்படியாய் தயவு செய்யுங்கப்பா. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அதே போல நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளைகள் ஆறார் வருத்தங்களோடு இருக்கார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்த கேன்சர் வியாதிகள் பலர் யாரை கேட்டாலும் கேன்சர் வியாதிகள் பரவலாக வந்துருக்குது. தாப்படி எல்லாத்தையும் கேட்போம். தாப்படி இந்த கேன்சர் வியாதிகள் வந்த பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளைகள் சோமடைந்து வீடுக்கு வர வேண்டும். கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருக்கிற கிராமங்கள் இந்தியால, இலங்கையில எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அங்க கட்டப்பட வேண்டும். டாக்டர் மேல அங்க ஊழியங்களுக்கு அங்க செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பாரப்பட்ட ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். தாப்பனே அப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்க பிள்ளைகளை நம்முடைய கருத்துல வைக்கிறோம். ஏசப்பா, நம்முடைய திருக்கரம் தாப்பனே அவர்கள் மீது அமர்வதாக. தாப்பனே ஒரு விஷயம் நீர் அந்த பிள்ளைகளை தோடும். உங்களுடைய வார்த்தையும் வசனமும் அங்க கடந்து செல்லட்டும். பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால சுகமடைந்து வீடு திரும்பும்படியாய் தாப்பனை திரும்பின பிள்ளைகள் தாப்பனை உண்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை செய்யும் ஐயா. தாப்பனே சுவாமி, ஹாஸ்பிட்டலில் இருக்க இல்லாமல் இருக்க கிராமங்கள், இந்தியாவில் இருக்க கிராமங்கள், தாப்பனை இலங்கை தேசத்துல கிராமங்களை நம்முடைய கருத்துல வைக்கிறோம். தாப்பனை ஹாஸ்பிட்டல் கட்டுப்படப்படத்தக்கதாய்
பொருளாதார தேவைகள் அரசாங்கத்தோடு பேசும். பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. எங்கெங்க கிராமங்கள்ல தாப்பனே டாக்டர்கள் இல்லாமல் இருக்கார்களோ அங்கெல்லாம் தாப்பனே டாக்டர்கள் அங்கு சென்று வைத்தியங்கள் செய்யத்தக்கதாய், அவர்களுக்கான மருந்து வசதிகள் கிடைக்கத்தக்கதாய் தாப்பனே தாயை செய்யுங்கப்பா. ஆர்ஆர் ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கார்களோ அவளுக்கு எத்தனையோ பிள்ளைகள் பணத்தேவையோடு இருப்பார்கள். தாப்பனே அந்த பணத்தேவையை சந்திங்க தாப்பனே. தாப்பனே தாயவு கிருபை அப்பா இந்த பிள்ளைகளோடு அமரட்டும். இயேசுவின் நாமத்தினால சரீரங்கள் பலனடையட்டும். இயேசுவின் நாமத்தினால அடிக்கப்பட்ட புளியப்பட்ட கல்வார் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சரீரங்கள் சுவமடைவதற்காய் சோத்திரம், பலனடைவதற்காய் சோத்திரம். ஆவியானவரே அவளை பலப்படுத்தும் ஐயா, சுவப்படுத்தும். அவர்களும் தாப்பன ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா அவருடைய வார்த்தையும் வசனமும் ஹாஸ்பிட்டல்களே கடந்து செல்லட்டும் அப்பா. அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாய் நாங்கள் ஜெபத்துக்காய் மீண்டுமாய் கடந்து செல்வோம். இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் வெஸ்லி ஐயா 2 காரியங்கள் எனக்கு அதிக பாரமா இருக்குது. பாஸ்டர் வெஸ்லி ஐயா எங்களை வழிநடத்தி செல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐயா பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்து இந்த ஜூம் ஜெபத்தில் கலந்து கொள்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபினாலே நாளை தினத்தில் பாம் சண்டே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரிக்கு முன்பான அந்த கடைசி பவனி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக எங்களுடைய சபைகளில் ஆண்டவர் கிருபை செய்தார். நாளை தினத்தில் ஒரு 5 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த 5 பேரில் ஒரு சகோதரி மிகவும் பயங்கரமான விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து குடும்பத்தை எல்லாம் எதிர்த்து அவர்கள் வருகிறாங்க. பயங்கர கட்டுகளில் இருந்தார்கள். அவர்கள் சூனிய கட்டு, மந்திர கட்டுகள், விக்கிரகத்தின் கட்டுகளில் இருந்து அந்த சகோதரி தானாக முன்வந்து, நாங்கள் எந்த விதமான அவர்களுக்கு நயங்காட்டியோ அவளை கட்டாயப்படுத்தியோ அல்ல, சத்தியத்தை சொல்லும். கர்த்தர் அவர்கள் மனதை தொட்டார். அவர்களாகவே முன்பாக வந்து நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், நான் ஏசப்பா பிள்ளையா மாறப்போகிறேன்னு சொன்னாங்க. ஆகவே அந்த குடும்பத்தில் அவங்கள தவிர வேற்றவங்க எல்லாம் இன்னும் விக்கிரகாரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் வீட்டாருடைய எதிர்ப்பையும் தாண்டி அவர்கள் நாளந்தில் வராங்க. மற்ற 4 பேரும் சபையில் ஏற்கனவே இருக்கிற சபையாருடைய பிள்ளைகள். ஆகவே 5 பேர் நாளந்தில் ஆண்டவராகிய இயேசுவை சுமக்கும் கழுதைகளாக மாற கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதுக்காக நாளை தினத்தில் எல்லா தடைகளையும் மாற்றி ஐயா அவர்கள் சொன்ன வண்ணமாக பலவான முந்தி கட்டி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில். ஆகவே நாளை தினத்தில் அந்த ஞானஸ்நான ஆராதனை சிறப்பாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை மாறவும், அவருடைய குடும்பங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ஜோமனும் எல்லாம் தாப்பனே ஏசப்பா இந்த வேளையை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பாவங்கள் பரிசுத்தமாக தகப்பனே நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதமான சோதரம், ஆச்சரியமான சோதரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே விட்டு விலகி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேணிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமாண்டவரே கர்த்தருடைய சுமக்கும் கழுதைகளாக மாறட்டும். கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லாம் சிறப்பாய் நடந்து ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே இந்த கூடுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி, கேட்டதுக்காக நன்றி, கேட்டதுக்காக நன்றி. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில்
அது ஒரு 5 மாநிலத்தினுடைய தேர்தல்கள் நடைபெறப் போகிறது. அவை தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வரப்போகிற ஏப்ரல் மாதத்தில் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறாகவே இப்பொழுதே அவர்கள் மக்கள் எல்லாரும் அந்தந்த கட்சியினர் பரப்புரைகளை ஆற்றபடியாக புறப்பட்டு விட்டார்கள். மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஊர்வலங்களும் கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் விசேஷமாக என்னன்னு சொன்னால், இது நிமித்தம் பார்த்தீங்கன்னா நிறைய விரோதங்கள் ஏற்பட்டு கட்சிகளுக்குள்ளாக கட்சியில் இருக்கிற அந்த சீட் வாங்குறத பிரச்சனையில் விரோதங்கள் ஏற்பட்டு கொலைகளும் கடத்தல்களும் அதிகமாகிவிட்டது. நிறைய பேர் கடத்தி கொண்டு போய் அவளை கொலை செய்கிறாங்க. அங்காங்கே வெட்டுகளும் கொலைகளும் பயங்கர குற்றங்கள் அதிகமாகிவிட்டது. இந்த இந்த 2-3 நாட்களில். இன்னும் வரப்போகிற நாட்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் துறை எவ்வளோ அதுக்காக முயற்சி பண்ணாலும் குற்றம் செய்கிறவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே அநியாயமான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அநியாயமான கடத்தல்கள். இப்படி இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சாதாரண மக்களாகி எங்களை போன்றவர்கள் ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தான் கிருபையாக இருந்து இப்படிப்பட்ட பொல்லாத மக்களுடைய மனதை ஆண்டவர் மாற்றி இந்த அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கட்சியினருக்கு சரியான ஒரு வழிமுறைகளை காட்டவும், இப்படிப்பட்ட கொலைகள் கடத்தல்கள் நிற்கப்பட்டு தேர்தல் ஒழுங்காக நியாயமாய் நடந்து முடிந்து ஒரு நல்ல ஆட்சி அமைய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். இந்த வேலையை தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடி பயத்தோடு அரசியல் கட்சிகள் தலைவர்களை சந்திப்பீராக. ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். தெரிந்து கொண்டா என்ன தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனம் புனிதனுமாய் அவர் திரு முன்பால, பரிசுத்தனம் புனிதனுமாய் அவர் திரு முன்பால என்னை தேடியே சுகந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடியே சுகந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா நாம் பாடுவோம், ஆடி பாடி துதித்திடுவோம், நாம் ஆடி பாடி துதித்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாம். மீண்டுமாய் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் 32வது கேம்பை நேற்றைய தினம் ஒட்டி சுட்டானில் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். இவ்வளவு கிருபை, இவ்வளவு தயவு, இது செய்யப்பட வேண்டிய காரியம். இந்த சில்ட்ரன்ஸ் கேம்ப் மிகவும் முக்கியமான காரியம். என்றால் பார்த்தீங்கன்னா இலங்கை தேசம், இந்தியா தேசத்தில் இந்த பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கும் குடிவரைகளுக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமைப்பட்டு கொண்டு போகிறார்கள். இந்த சில்ட்ரன்ஸ் கேம்ப் வைப்பது மிகுந்த நல்ல காரியம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டதினால், ஐக்கியப்பட்டதினால், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணதினால் இதற்கான பணங்கள் ஆச்சரியமா, ஒருவரிடமே நாங்க போய் பணத்தை தர முடியுமா, காணிக்க தர முடியுமா, தசமா தர முடியுமா கேட்காமலே இவ்வளவு பணங்களையும் கொண்டு வருகிறார் என்றால், நாங்கள் இந்த சனிக்கிழமையில் நடக்கும் பிரேயர்ல ஒன்றுபட்டதினால், ஒருமனப்பட்டதினால், தேவனே நோக்கி பார்த்ததினால் இவ்வளவு பணங்களும் சந்திக்கப்பட்டது. எல்லாரும் நன்றி சொல்லி தாப்பனை கலந்து கொண்ட அந்த 125 பிள்ளைகள் பிள்ளை நீர் தொட போறே. அந்த 125 பிள்ளைகளும் இலங்கை தேசத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற போறார்கள் சொல்லி எல்லாரும் ஜெபம் பாரப்பட்டு தாப்பனே தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே, இந்த 32 கேம்புகளையும் தாப்பனை நடத்தத்தக்காய் தாப்பனை நீ கிருபை தந்தீரே, அதற்காய் சோத்திரம் ஐயா. இன்னுமாய் நடக்க போற கேம்புகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருக்கரத்துல வைக்கிறோம் ஐயா.
நீரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து வர போறதுக்காய் சோதரம். இலங்கை தேசம் உம்முடைய தேசமாய் மாற போறதுக்காய் சோதரம். தாபனே இலங்கை தேசத்திலே இருக்க பிள்ளைகள் எல்லாம் உலகத்துக்குள்ள கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை தாபனை அறிவிக்கிறவர்களாய், இந்த ரட்சிப்பை அறிவிக்கிறவர்களாய் மாற போறதுக்காய் சோதரம். பரிசுத்த ஆவியானவரை அந்த 125 பிள்ளைகளை நீர் தொட்டதற்காய் சோதரம். உம்முடைய அபிஷேகம் அந்த பிள்ளைகளை ஊடாக தாபனை அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தாபனை உம்மண்டை வரும்படியா நீர் கிருபை செய்ய போறதுக்காய் சோதனமையா. தாபனை நீர் அந்த செட்டுகளினால் மூடி இந்த கேம்பை நடத்த பாதுகாத்திரே. பிள்ளைகளை தாபனை அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திரே. அதற்காக உமக்கு சோதனமையா. தாபனை இன்னும் வரும் மாதங்களில் நடக்க போற கேம்பல் ஒவ்வொன்றையும் உடைய திருக்கரத்துல வைக்கிறோம். இன்னுமா இலங்கை தேசம் அப்பா, நாங்கள் சொல்லப்பட்ட தரிசனத்தின்படி இந்த வருடம் முடிவில் 3000 பிள்ளைகள் தாபனை உம்மண்டை வரும்படியாய் நீர் தயை செய்ய போறதுக்காய் ஆவியானவரை இதற்கான பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தர போறதுக்காய் என் தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 32 கேம்பலை செய்து முடிக்க தேவன் கிருபை தந்தார். அதுவும் தேவன் தரத்திலே இருந்தே இவ்வளவு பணங்களையும் தேவன் கொண்டு வந்தார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தேவன் உண்மையாவே எங்களோடு கூட வருகிறார். இந்த ஜெப குழுவில் கலந்து கொள்ற நாங்க ஜெபம் பண்ற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதில் தருகிறார். அதுதான் ஆச்சரியமான காரியம். தேவனே தேங்க்யூ ஃபாதர். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தாய் செய்து வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 மணியிலிருந்து 11 மணி 9 மணிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை இந்த பிரேயர் நடக்கிறது. தாய் செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை 9 மணியிலிருந்து 11 மணி வரை நடைபெறுறது. 1239 எல்ஸ்மேயர் அவென்யூவில் இந்த ஆராதனை நடைபெறுறது. தயவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமே. அடுத்த ஜெபத்துக்காய் கடந்து செல்வோம். பாஸ்டர் ஞான பிரகாசம் மலையகத்திலே இருந்து எங்களுக்காய் மலையகத்தில் 2 காரியங்கள் எங்களுக்கு அதிக பாரமா இருக்கிறது. பாஸ்டர் மைக் ஆன் பண்ணி கோ ஹெட் பாஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க பாஸ்டர். இன்றைய மலையகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு ஹட்டன் பகுதியை பொறுத்தளவில் இன்னைக்கு சுவிசேஷம் கொஞ்சம் கூறுவது மிகவும் கடினமான காலப்பகுதியாக இருக்குது. அந்த சிவசேனைங்கிற ஒரு வேதாகமத்துக்கூடாக இங்கேயும் ஸ்கூலில் கொடுக்கப்பட்டு சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு பரவாயில்ல பாஸ்டர், நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக 3ஆம் 4ஆம் 5ஆம் தேதி கொட்டக்கலை மைதானத்திலே பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம், அதாவது சுவிசேஷ கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கான பஸ் போக்குவரத்துகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. பிசாசின் எந்த தடைகள் வராதபடி வந்திருக்க பிரசங்கி அதற்கூடாக கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்திலே மகிமை பெறும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம் எல்லாருமே. தாப்பனே ராஜாவே நன்றி ஐயா. தாப்பனே இந்த கூட்டங்களில் வைக்கிறோம் ஐயா. இந்த கூட்டத்துக்கு எதிராக இருக்கும் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காலே போட்டு தாப்பனே ஏசப்பா முடியாய் கூட்டங்கள் இலங்கை தேசத்தில் நடைபெறும்படியாய் இந்த இதன் மூலமாய் நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று மக்கள் எல்லாம் அமரட்டும் வைக்கிறோம். மக்கள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாய் அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாய் நீரே தேவன் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் ஏசப்பா உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென். இரண்டாவது காரியம் பாஸ்டர், விசேஷமாக அநேக காலங்களுக்கு முன் நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருந்தோம். இந்த ரோட்டெல்லாம் உடைஞ்சிங்க பாஸ்டர். இந்த பகுதியில் அந்த மேலே வீட்டுக்கு நேரம் மேலே பெரிய காடு பகுதி இருக்கிறது. இந்த காடு பகுதியை யாரும் அழிக்க முடியாது, இரவேல பயணம் போக முடியாது. ஆனால் இப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஹலோ அந்த ரோட்டுகள் எல்லாம் சரிப்படுத்தி இப்ப அந்த சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியத்துக்கு போறதுக்கு தேவன் வழியை கொடுத்துக்கார். யாரோடையும் நாங்கள் எரிச்சல் பொறாமைகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியத்தை செய்யவும் இந்த ரோட்டுகள் எல்லாம் இப்ப சரி பண்ணி கொடுத்திருக்கிறது. அதே போல் விசேஷமாக
இஸ்ரவேல் ஈரான் தேசம் பாஸ்டர் சொன்னமாக இந்த யுத்தம் ஓய வேண்டும். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சுவிசேஷத்துல ஒரு படியில தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இன்னும் பல ஸ்டெப்புகள் போக வேண்டியது இருக்கிறது. அது எந்த ஜனமா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஊற்றப்பட்ட ஜனங்கள் மறித்து போய் கூடாது. அந்த மரணம் படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த யுத்தம் ஓய்ந்து போகட்டும், சுவிசேஷத்தின் பாதை திறக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். தாப்பனே ஏசப்பா மலைய பகுதியை உம்முடைய கரத்துல ஜெபித்தது போலவே பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே அப்பா போவேன். சுவாமி அப்பா அங்க இருக்க மக்கள் எல்லாம் விடுதலைய வேண்டும். அப்பா தாப்பனே சுவாமி அப்பா இந்த மக்கள் தெரியாது தேவன் என்றதை அறியாது அப்பனை உணராக இருக்கிறார்களையா. அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த கடைசி காலத்துல அதிசயங்கள் நடக்கட்டும். மிகப்பெரிய பெரும் கூட்டங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு சமாதானத்தை கொடுங்க. ஆமென். ஆமென். Thank you, Pastor. God bless you. Thank you. Welcome. தம் கிருபை பெரிதல்லோ, உம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தவை கிருபை தாருமே, இன்னும் தவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது போக்கி கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது போக்கி கிருபை. நீசன்னன் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே, அதை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாச சொன்னார் அந்த நடக்க போற கூட்டம், கொட்டகளில் நடக்க போற பெருங்கூட்டம். உங்களுக்கு தெரியும் கடந்த பல வருடங்களா இந்த பெருங்கூட்டங்கள் நடத்துவது தடையா இருந்தது. நாங்கள் இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நினைவிருக்கிறதா பெருங்கூட்டங்கள் மீண்டுமாய் நடைபெற வேண்டும் சொல்லி இந்தியா தேசத்துல பாஸ்டர் தினகரன் மீண்டுமாய் அந்த கூட்டங்களை ஆரம்பித்திருக்காரு. மிகுந்த ஹெல்த்தியான விடயம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும் தடைகள் வரும். தடைகளை தேவன் தகர்த்து உடைக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்படியான பெருங்கூட்டங்கள் நடைபெறும் பொழுதுதான் புறஜாதி மக்கள் எல்லாரும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் ஜெபம் இப்படியான பெருங்கூட்டங்கள் இந்தியா தேசம், இலங்கை தேசம், எல்லா தேசங்களிலும் நடைபெறட்டும் மீண்டுமா என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் தடைகளை உடைத்து என் தேவனே ராஜாவே இந்த வேலையை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரமையா. இந்த பெருங்கூட்டங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காலை ஓட்டும் ஐயா. என் தாப்பனை ஒவ்வொரு நடக்க போற ஒவ்வொரு பெருங்கூட்டங்களை ரத்த கோட்டைகளை வைக்கிறோம். தாப்பனை சுவாமி இந்த பெருங்கூட்டங்களில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்பதை மக்கள் கண்டுகொள்ளட்டும் ஐயா. ராஜாவை யார் இந்த பெருங்கூட்டங்களுக்கு எதிராய் சதி செய்கிறார்களோ இவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாய் ஒரு விசை நீர் கிருபை செய்யும் ஐயா. ஆர் அதிகாரிகள் இதற்காய் தடைகளை போட இருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பும்படியாய் நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனை நீர் கிருபை செய்யும், தயை செய்யும், தாப்பனை அற்புதம் செய்யும். இந்த வேலையை தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப அடுத்ததாக நாங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி காலத்துல தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சேர்வார். நானே தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதை பலர் அறிந்து கொள்ளும்படியாயும் தேவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கார். ஆச்சரியமான காரியம். நேற்றைய தினம் நான் ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் பார்த்தேன். அதுல போய் ஒரு வாலிபன் போய் இந்த மல்டி மில்லியனியர்ஸ், அமெரிக்கால இருக்கிற மல்டி மில்லியனியர்ஸை போய்
பேட்டி காணுவான். பேட்டி காணும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வார்கள், எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த மல்டி மில்லியனியர்ஸ் முன்பு பணத்துக்கு பின்னால் போனவர்கள் எல்லாரும் இப்போ சொல்வார்கள், தான் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டேன், அவரை துணிகரமாக நான் அறிக்கை செய்வேன், அவரான் என்னை வழிநடத்தினார், அவரான் என்னை இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பல மல்டி மில்லியனியர்ஸ் வந்து சொன்னார்கள். மிகவும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்பொழுது பாருங்க, இந்த கடைசி காலத்துல தேவன் எல்லோரும் பேசுகிறவராய் தன்னை ஜீவனுள்ள தேவன் என்பதை காண்பிக்கிறவராக. ஒரு மல்டி மில்லியன் ஒருவன் சொன்னார், தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போய்விட்டால் தான் கராஜுக்குள்ள போய் நான் நின்று தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று யோசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய காதுக்குள் கொண்டு ஒரு ஹில் சாங், அழகான ஒரு பாடலை போட்டு தான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை தனக்கு காட்டினார். எனக்கு கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருந்தது. தேவன் இந்த கடைசி காலத்துல பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆமேன். எல்லோருக்கும் தான் தேவன் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். மிகப்பெரிய எழுப்பல் கண்டிப்பா தேசங்களுக்குள்ள உண்டாக போறது. இதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இது சோர்ந்து போற காலம் இல்லை, விளங்குதா? நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டும், உற்சாகமாக சுவிசேஷங்களை போய் சொல்ல வேண்டும். அந்த பணக்காரன் அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறார், நீ பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கை பண்ணுவாயான்னு சொல்லும் பொழுது, அவர் மல்டி மில்லியனர், அவருடைய வருமானம் சொன்னார், ஒரு மாதத்தில் தான் 400 மில்லியனை, நீங்கள் சொன்னால் 400 மில்லியன் டாலர்களை தான் சம்பாதித்தேன் ஒரு மாதத்தில் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பணக்காரனா இருப்பார். தான் பயப்படவே மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை இவரே தேவன் என்று அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிற அளவுக்கு தேவன் தான் ஜீவன் உள்ளவர் என்பதை இப்பொழுது எல்லாருக்கும் காட்டி வருகிறார். தேவனே தேங்க்யூ போனோம், நன்றி சொல்லுவோம். சபையார் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையார் எல்லாம் இந்த கடைசி காலத்துல சோர்ந்து போய் வருவதும் போவதுமா இருக்கக்கூடாது. எல்லாரும் உற்சாகமா ஊழியம் செய்ய வேண்டிய காலம், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய காலம். எல்லாரும் பாரப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையார் ஒவ்வொருவர்களையும் தாப்பனே ஆவியானவரை நீர் பேசி இவர்கள் உற்சாகத்தினாவை ஊற்றி பல மக்களுக்கு உடைய சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தாப்பனே ஏசப்பா, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரமையா. தாப்பனே சபையாருக்குள்ள சபையில இருக்க ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல வைக்கிறோமையா. கடைசி காலத்தில் ஊழியக்கார மீதும் பிள்ளைகள் மீது ஆவியை ஊற்றன்னு சொன்னவரே, தாப்பனே இந்த அன்பின் ஆவியை ஊற்றப்பட்டு பிள்ளைகள் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை இன்னுமா ருசித்து பார்த்து பெற்றோருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாய், இதன் மூலமாய் புறஜாதி மக்கள் தாப்பனே நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் நீ கிருபை செய்யும், தய செய்யும். மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தாப்பனை தேசங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லா மக்களும் விடுதலை அடையும்படியாய் கிருபை செய்யும். தாப்பனை முக்கியமாய் தாப்பனை இந்தியா தேசத்துக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே எத்தனையோ மக்கள் இன்னுமாய் தேவன் யார் என்பதை அறியாது இருக்கிறார்கள் ஐயா. தாப்பனே சுவாமி, அவர்கள் எல்லாம் நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், நீரே எனக்காய் வானம் விட்டு இறங்கி வந்தீர் என்று அறிந்து கொள்ளும்படியாய் மிகப்பெரிய எழுப்பு சபைகளுக்குள்ளே உண்டாகட்டும். தாப்பனை உற்சாகத்தின் ஆவியை ஊற்றும். சபைகள் உற்சாகமாய் உடைய ஊழியங்களை செய்யும்படியாய் கிருபை செய்யும், தயை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இவ்வளவு சந்தோஷம். மிகப்பெரிய எழுப்பல் கண்டிப்பாய் தேவன் கொண்டு வருவார். ஆமேன். எல்லாரும் மனம் திரும்புவார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆமேன். அடுத்ததாய் பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர் மலையகத்தில இருந்து வந்து இன்னுமா மலையகத்துல எனக்கு ஒரு 2 காரியங்கள் அதிக பாரமா இருக்குது. ஏன்னா மலையகத்துலதான் இலங்கையில பாத்தீங்கன்னா பல தேவைகள் இருக்குது. பல பொருளாதாரத்தில் பின்னடைந்த மக்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் மிகவும் அன்றாட கூலி தொழில் செய்யற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தயவு செய்து யாராவது ஒரு பாஸ்டர் மைக்கை ஒன் பண்ணி 2 காரியங்கள் மலையகத்தில் எனக்கு பாரமா இருக்குது, உடனடியாக வாங்கோ. விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். ஹலோ, ஓகே, கோ ஹெட் பாஸ்டர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் விலை கூடிருச்சு. ஆனால் 5 லிட்டர் மாத்திரமே ஒருத்தர் பைக்குக்கு கொடுக்குறாங்க. இது நிமித்தமாக அநேக ஊழியக்காரங்கள் ஊழியத்துக்கு செய்வது ரொம்ப ஒரு கடினமான நிலைமையில் இருக்கிறது. ஏனடா உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் அந்தை பட்டால் பஸ் கிடையாது, கணக்கான ஒரு டைம் மட்டும்தான். பைக் இருந்தால் அதில் போயிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு வர முடியும். இப்பொழுது அது பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பொருளாதார காரியங்கள் நிமித்தமாக அநேக ஊழியக்காரர்கள் அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய சபை விசுவாசிகள் இந்த சபைக்கு வருவது ரொம்ப குறைஞ்சி இருக்கிறது. அவங்க பொருளாதார, அவங்களோட வாகனங்கள் பிரச்சனை, பஸ் பிரச்சனை, இப்படியெல்லாம் பிரச்சனை. இதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். நாட்டின் பெட்ரோல் பிரச்சனை தீர்ந்தால் மாத்திரம்தான் டிரான்ஸ்போர்ட் கூடனால எல்லா பொருட்களும் இந்த நாட்டில் கூடி இருக்கிறது. இது மனுஷனுடைய சரீரப்பிரகமான சகல காரியங்களும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருந்துகள் விலை கூட, இப்படியாப்பட்ட காரியங்கள் இலங்கையில் இருக்கிறது. இதற்காக நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம்.
கர்த்தருடைய கரம் தொற்று இந்த நாட்டுக்கு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் அநேகமான கல்வி நிலையில மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஓ லெவல் படித்த உடனே அவர்கள் வேலைக்கு போகிறார். அதுக்கு மேற்கொண்டு படிப்பவர் இல்லை. அதிகமாக படித்தாலும் கூட ஒரு டீச்சர் வேலைக்கு மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. அதுக்கு மேலே எந்த விதமான முன்னேற்றமும் மலையகத்தில் காணப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, வைத்தியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அநேக மலையகத்தில் இருக்கிறான தூர பிரதேசங்களில் வைத்தியசாலைகள் இல்லை. அது முக்கியமாக டவுனை நோக்கி வர வேண்டும். அப்படியாப்பட்ட வருகிற நேரத்திலே அவங்க ரோட்டான பாதைகள் சரியான செபியா இல்லாதபடினாலே இடையில வரும்போது அநேகர் மறித்து போகிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சிறு பிறருடைய அந்த சுகப்பலன்கள் மிகவும் குறுகி போயிருக்கிறது. அதிகமான சத்து உணர்வு அவருக்கு இல்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலை மலையகத்தில் இருக்கிறது. இதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். அநேகமாக மலையகத்தை கவனிப்பதில்லை. அநேகர் அரசாங்கம் கூட அங்கு ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவதை காண்கிறோம். இந்த ஜனங்களை நேசித்து இவருடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியாய் இந்த வேளையை நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். சுவாமி ஏசப்பா, இந்த வேளையை தந்த கிருபைக்காய் சோதனை படித்து முன்னேறும்படியாய் விடுதலையடையும்படியா கிருபை செய்யும், தாய செய்யும். அவருடைய வேலைத்தேவர்கள் எல்லாம் சந்திங்கப்பா. அவர் படிக்க வேண்டிய தாப்பனை சுவாமி படிப்பு செலவுகள் போன்ற எல்லாம் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க ஐயா. உம்முடைய திருக்கரம் அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளையுமைத்தேன் வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். தேவன் தானே இந்த ஏப்ரல் மாதத்துக்காய் 40 சபைகளுக்கு உணவை கொடுப்பதற்கான பணத்தேவைகளை தேவன் சந்தித்தார். பாருங்கள் எவ்வளவு சந்தோஷம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணினதினால் இந்த பணம் சந்திக்கப்பட்டது. 40 சபைகளுக்கான உணவு பணங்கள் அனுப்பப்பட போறது. தயவு செய்து எல்லோரும் இதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்வோம். தயவு செய்து மறக்காமல் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உணவுக்கான படங்கள் தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்பப்பட வேண்டும். படங்கள் அனுப்பப்படாத பட்சத்தில் உணவுகள் நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்றே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த பணத்தை அடுத்த மாதம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மழை காரணமாக நீங்கள் கொடுக்காம விட்டுருக்கலாம், சில பிரச்சனைகள் கொடுக்காம விட்டுருக்கலாம்.
அதை அடுத்த கிழமை கொடுக்கப்படணும். கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் அந்த பணத்தை நாங்கள் அனுப்ப மாட்டோம். எல்லோரும் தயவு செய்து பாரப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த பணங்களை எடுத்து, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சபை ஒரு தரம் இந்த சபையில கடவுளுடைய கிருபையினால தேவன் எல்லாருக்கும் வேலை தந்திருக்கிறார். எல்லோரும் வேலைகளை செய்து கொண்டு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். இந்த சபையில நாங்கள் ஒரு தரம் பணம் சம்பளம் என்ற ஒரு தரமே எடுப்பதில்லை, இன்க்ளூடிங் பாஸ்டர் ஒரு தரம் எடுப்பதில்லை. இந்த பணம் முழுவதுமாய் ரெண்டை தவிர மிகுதியான அனைத்து பணமும் இலங்கை தேசத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தானே உண்மையாவே கடந்த சபை தொடங்கி கடந்த 7 வருடத்தில் 700 லட்சங்களை, இலங்கை பணம் 700 லட்சங்களை கொடுக்க தேவன் கிருபை செய்தார் என்று சொன்னால், நாங்கள் ஒருமனப்பட்டதினால் ஐக்கியப்பட்டதினால் இந்த பணம் சந்திக்கப்பட்டது. எல்லாருமாய் பாராப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பணம் சந்திக்கப்பட்டதுக்காய் நன்றி சொல்லுவோம். தாபனே ராஜாவே, உம்முடைய அளவில்லாத அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 40 சபைகளை தாங்கத்தக்கதாய் தாபனே இந்த உணவுக்கான பணத்தொகையை நீ சந்தித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு பணங்களும் அனுப்பப்பட்டு தாப்பனே அங்க பிள்ளைகள் தாப்பனே அதை ஒழுங்காய் எடுத்து ஞானமாய் பயன்படுத்தும்படியாய் கிருபை செய்யும். இதன் மூலமாய் அந்த ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் தாப்பனே ஐக்கியம் ஒருமனம் கடந்து வரும்படியாகும். இது எங்களுடைய சபை என்ற ஒரு நோக்கம் வரும்படியாகும். தாப்பனை நீர் தயை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, அதற்காய் உமக்கு நன்றி ஐயா. இந்த பணத்தொகையை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை அந்த 40 சபைகளும் மாத்திரமல்ல, அதில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உதவி செய்யற பிள்ளைகள், நான் படிப்புக்காய் உதவி செய்யற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளும் படித்து முன்னேறி அவர்களும் தாப்பனே நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து இப்படியாய் கஷ்டப்பட்டவர்களையும் ஏழைகளையும் லியோர்களையும் திக்கற்றவர்களையும் நினைக்கும்படியாகவும் நீர் தயை செய்யும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாய் வன்னி தேசத்திலே இருந்து, வன்னி மாவட்டத்திலே இருந்து பாஸ்டர் ஜோன் ஏர்னஸ்ட் வாங்கோ. 3 காரியங்கள் வன்னி தேசத்தில் எனக்கு அதிக பாரமா இருக்கிறது. பாஸ்டர் ஜோன் ஏர்னஸ்ட் நிக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். இந்த நாட்களிலே அதாவது பாசம் சொல்லி ஜெபம் பண்ணது போல இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு மிக கஷ்டமான ஒரு காரியம் மண்ணெண்ணெய் அதாவது டீசல் பெட்ரோல் பிரச்சனை. ஊழியத்துக்கு செல்றதுக்கு மிக பயங்கரமான சொல்ல போனா லைன்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது மட்டுமல்ல, அதுவும் இன்றைக்கு போய் சில நாளைக்கு அனுப்புறாங்க, நாளைக்கு போனால் பெட்ரோல் முடிஞ்சுன்னு சொல்றான். இப்படி பல பிரச்சனையினாலே ஊழியம் பாதிக்கப்படுது. அந்த விஷயத்துல எங்கட பகுதியெல்லாம் கிராமப்புறங்கள் 10 கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறோம். அந்த கிராமத்துக்கு தூர இடங்களுக்கு போறபடினாலே ஊழியங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகையால இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி ஜனங்களுக்கு தேவையான டீசல் பெட்ரோல் காரியங்கள்லாம் தேவன் வாய்க்க பண்ணி தந்து, அந்த பெரிய நாடுகளில் உள்ள யுத்தங்களை தேவன் ஓய பண்ணி இந்த சிறையிருப்பை தேவன் ஜெயம் பண்ணிக்கொள்வோம். தடைகளும் இல்லாமல் இலங்கை தேசம், இந்தியா தேசம், உலகம் பூராவும் நடக்கும்படியாய் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கிருபை செய்யும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூடையிலும் அவருடைய போக்குவரத்து சேவை எல்லாம் சந்திக்க போறதுக்காய் சோதனம். சீக்கிரமா இந்த யுத்தம் ஓய்ந்து போய் தாப்பனை மக்கள் விழிப்புணர்வு அடைந்து, தாப்பனை உணர்வடைந்து, கடைசி காலம் என்பதை உணர்வடைந்து உண்மை தேடும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், நீரே சமாதான திருவருளை அருந்தோடும்படியாய் செய்யும். தாப்பனை சுவாமி நாளை தினம் எவ்விதமான தடைகளும் இல்லாமல் நடைபெற கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம இன்னொரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய சபைகளில் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும்போது, அதாவது நம்முடைய இலங்கை தேசத்துல இன்னைக்கு அதாவது ஜனங்களுக்கு தேவையான இந்த கூலி வேலைகள் இன்னைக்கு அதிகமாக இல்லை. காரணம், இன்னைக்கு இங்க அதாவது எங்களோட பகுதி எடுத்துக்கொண்டால் வெள்ளாமை, இந்த காரியத்தெல்லாம் எடுத்து போனா எல்லாம் அதுக்கு தேவையான மெஷின் வந்து விட்டது. அதுக்காக ஆகையினாலே ஜனங்களுக்கு வேலை இல்லை. அதனால ஜனங்கள் அதிகமா வேலை தேடி இன்னைக்கு அலைகிறார்கள். அதனால ஜனங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகவும், இன்னும் அதை எல்லா தடைகளை இன்னைக்கு அநேக இடங்களுக்கு நாங்கள் ஒழித்து செல்கிறோம். சில இடங்களுக்கு பசி பட்டினி ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு தேவையான உடை இல்லாதபடி கஷ்டப்படுகிறார்கள். அதாவது நாங்கள் ஊழியம் செய்யற ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு கிராமத்துல 500 குடும்பம், இன்னொரு கிராமத்துல நாங்கள் போறோம் 1500 குடும்பம். இப்படி பல இடங்கள் போகும்போதெல்லாம் இந்த ஒரு சிறையிருப்பை நாங்கள் கண்டு நாங்கள் வேதனைப்படுகிறோம்.
ஆகையினாலே இன்னும் அங்க சில இடங்களிலே வீடு இல்லாதபடி இன்னொரு வீட்டுல போய் இருந்து கொண்டு அதெல்லாம் பெரிய சண்டை. நாங்கள் அதாவது போன மாசம் கூடயும் நாங்கள் ஜனங்களால கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு 2 பேருக்கு தகரம் வேண்டி கொடுத்தோம். இப்படி பல பிரச்சனை ஜனங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிறையிருப்பை தேவன் நீக்கி ஜனங்களுக்கு நிரந்தரமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா, தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் இன்னொரு காரியத்துக்கான ஜெபித்த நாம் முடிப்போம். விசேஷமாக இன்னைக்கு அதாவது இந்த கால சூழ்நிலை அதிகமான ஒரு வித்தியாசமா இருக்கிறது. அதாவது ஒரு கிழமை முதல் மழை நிமித்தமா பாதிப்பு. ஆனா இப்போ இந்த ஒரு கிழமை நாங்க பார்க்கும்போது பயங்கரமான வெயில் அங்க சொல்ல முடியாத ஒரு துயரமா இருக்கு. அதிகமான வியாதினாலே சிறு பிள்ளைகள், வயசு போனவர்கள்லாம் பெரிய பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். அநேகர் சில மரணத்தை சந்திக்கிறார்கள். தேவன் இந்த காரியத்திலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இந்த சிறையிருப்பை தேவன் நீக்கும்படியாக ஜனங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சி தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். துணையாளரே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த நாங்க ஜெபம் பண்ணுவோம். இந்த கடைசி காலம் தேவனுடைய வருகை சீக்கிரம் என்பதை பிசாசானவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா கொலைவரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ இலங்கை தேசத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா தேசத்துல பார்த்தீங்கன்னா கொலைவரி நாவிகள், தற்கொலை நாவிகள், இப்படியான காரியங்கள் நடைபெற்றுள்ளது. கடந்த வாரமும் ஒரு இளம் வாலிப பையன் கனடா தேசத்தில் டொரண்டோவில் தற்கொலை செய்து கொண்டான். மிகுந்த கவலையான காரியம். தயவு செய்த வானொலி பற்றியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், யூடியூப் சேனலில் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாய் நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த பிள்ளைகள் தேவனில் பெறப்பட வேண்டும். அவன் மிகவும் முக்கியம். வானொலியை பற்றியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு கூட்டி செல்லுங்கள். கடவுளுக்கு பயப்படும் பயம், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். இதனால் இப்படியான காரியங்கள் இல்லாததுனாலதான் இவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தயவு செய்து எல்லாரும் பாரப்பட்டு, உங்களுக்கு தெரியும், கனடாவில் கடந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 4-5 தற்கொலைகள் நடந்து விட்டது. அதே போல இலங்கை தேசத்துல பார்த்தீங்கன்னா கொள்ளைகள், அது மாத்திரம் இல்ல, இந்த வீதியால் பயணிக்கும் போது எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள்.
எழும்பி பிசாசு இந்த கடைசி காலத்துல மக்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானா. பிள்ளைகளை அடிமைப்படுத்துறது, ட்ரக்ஸுக்குள்ள கொண்டு போறது, பிள்ளைகள் புதிய இந்த கஞ்சாக்களுக்குள்ள அடிமைப்படுறது போன்ற காரியங்கள் எல்லாரும் பாரப்பட்டு இந்த இந்தியா தேசம், இலங்கை தேசம், இந்த கனடா தேசத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியங்கள் அகன்று போக வேண்டும் சொல்லி தற்கொலை நாவியல் இயேசு நாமத்திலான கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். கொலைவரி நாவில இயேசு நாமத்திலான கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். பிள்ளைகள் பயப்பட வேண்டும். தாய் தகப்பனோடு பேசுங்கப்பா. ஒவ்வொருவரும் கடவுளை தேட வேண்டும் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தாப்பனே ஏசப்பா, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் சோத்திரமையா. தாப்பனே அப்பா, கனடா தேசத்தை முதல்ல உங்களோட கருத்துல வைக்கிறோம் அப்பா. இந்த தற்கொலை நாவியல் ஆறாறு பயத்திலே தாப்பனை சுவாமி தற்கொலைக்காய் முடிவெடுத்துக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால இந்த தற்கொலை நாவியல் அகன்று போவதாக. தாப்பனே அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. கொலைவரை நாவியல் இயேசுவின் நாமத்தினால அகன்று போட்டும் ஐயா. தாப்பனே உங்களுடைய திருக்கிரம் அந்த குடும்பங்களிலே அமரட்டும். தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு கடவுளுக்குரிய பயத்தையும் கனத்தையும் கொடுக்கும்படியாய் தாப்பனை ஆலயங்களுக்கு கொண்டு செல்ல தாப்பனை தாயை செய்யும். தாப்பன் தாயோடு பேசுங்கப்பா. தாப்பனை இலங்கை தேசத்தை உடைய கருத்துல வைக்கிறோம் அப்பா. இந்தியா தேசத்தை உடைய கருத்துல வைக்கிறோம். இப்படியான கொலைவரி நாவியல், ட்ரக்ஸின் ஆவியல், குடிவரி நாவியல் இயேசுவின் நாமத்தினால அகன்று போட்டும். ஆறார் இந்த கஞ்சாக்கள் ட்ரக்ஸ்களை தேசங்களுக்குள்ளே கடத்துறார்களோ இயேசுவின் நாமத்தினால இவர்களை கடிந்து கட்டி நாங்கள் தாப்பனை கட்டுகிறோம். இவர்கள் கட்டப்படுவார்களாக. இவர்கள் மனம் திரும்பும்படியாக இவர்களை கட்டுகிறோம் ஐயா. ஏசப்பா, ஆறாறு அதிகாரிகள் ஆறாறு விதக்காய் உடந்தையா இருக்கார்களோ தாப்பனே இவர்களை உம்முடைய திருக்கத்தில் வைக்கிறோம். இவர்கள் மனம் திரும்பும்படியா இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை கட்டுகிறோம் அப்பா. இவர்கள் கட்டப்படுவார்களாக. தாப்பனே மற்றவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அளிக்கும் இப்படியானவர்கள் தாப்பனை மனம் திரும்பும்படியா, அந்த குடும்பங்கள் மனம் திரும்பும்படியா நீ கிருபை செய்யும். தற்கொலை நாவியல் அகன்று போட்டும் ஐயா. ஏசப்பா, தற்கொலை நாவியல் அகன்று போவதாக. குடிவரி நாவியல் அகன்று போவதாக. தாப்பனை பிரிவினை நாவியல், விபச்சாரத்தின் நாவியல் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. தேசங்களை விட்டு அகன்று போட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த நாங்கள் ஒரு நாங்க ஜெபம் பண்ணுவோம். இந்த பிரிவினை நாவியல் பாத்தீங்களா, இந்த பிரிவினை பல குடும்பங்கள் என்னத்துக்காண்டி நான் சில குடும்பங்கள்ல கவுன்சிலிங் போவேன். என்னத்துக்காண்டி பிரியறதுக்கான ரீசனே இல்லை. ஒரு ரீசன் இல்லாமலே பிரிந்து போறார். இதெல்லாம் பிரிவினை நாவியல். கணவன் மனைவியாய் ஆலயத்துக்கு போக வேண்டும், மிகவும் முக்கியம். இதனால அந்த பிரிவினை நாவியல் எல்லாம் தேசங்கள் எல்லாம் சீரழிஞ்சு போறது. இந்தியாவில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அவர்கள் முன்பெல்லாம் இந்தியா என்றால் இவ்வளவு ஒரு கலாச்சாரம், இவ்வளவு ஒரு பண்பான நாடா இருந்தது. இப்பொழுது இலகுவாய் சொல்லுகிறாரு லிவிங் டுகெதர். இதெல்லாம் விபச்சாரத்தினால பிரிவினையால் எல்லாம் விபச்சாரம், வேசித்தனம். இவர்கள் எல்லாம் கடைசியில் பங்கடைய போறது, நரகத்தில் பங்கடைய போறார்கள். ஆனால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் பாரப்பட்டதற்காக ஜெபம் பண்ணுவோம். சாப்பிடுற விபச்சாரத்தினால் பிரிவினை நாவியல் இயேசுவின் நாமத்தினால சாப்பிடுற பிரிவினை நாவியல் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். இப்படியான காரியங்களை அப்பா சமூகங்களே கடந்து அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால கனடா தேசத்தில் இப்படியான காரியங்கள் அகன்று போட்டும். பெற்றோர்கள் தாப்பனே சுவாமி பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து வரும்படியா நீ பேசும். பிள்ளைகளோடு தாப்பனே ஒவ்வொரு தாயாப்பனோடு பேசும் ஐயா. இந்த கடைசி காலத்துல இப்படியான காரியங்கள், இந்த விபச்சாரத்தின் நாவியல், பிரிவினை நாவியல் இயேசுவின் நாமத்தினால அகன்று போட்டும். உம்முடைய கரம் தாப்பனே இந்தியா தேசம், இலங்கை தேசம், கனடா தேசத்துல அமரட்டும் தாப்பனே சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் உம்முடைய தேசங்களா பெற தேவன் தானே நீர் கிருபை செய்ய போறதுக்காய், தாய செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாய் மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், கிழக்கு மாவட்டத்துக்காய் பாஸ்டர் சுரேன் வாங்க. கிழக்கு மாவட்டத்தில் 3 காரியங்கள் எனக்கு அதிக பாரமா இருக்கிறது. நாம எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்க விசேஷமா நாங்க ஜெபிப்போம். இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த தவ காலமா இருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு அதிகமான சபைகள் இந்த உபவாசித்து கொண்டு வராங்க. அதே நேரம் நாளைய தினத்துல அந்த பாம் டே. எனவே அந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அருமையாவே குருத்தோலை ஒரு வெற்றியை அறிகுறியை அங்கே குறிக்கிறது. எனவே இந்த நாட்களில் கூட இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமா கிழக்கு மாகாணங்கள், இலங்கையிலும் பல இடங்களில இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாயிலும் அந்த வெற்றியின் சுவிசேஷத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி
அவர்கள் உண்மையான கிறிஸ்துவை அங்கே அறிய வேண்டும், உண்மையான இரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி, எனவே அவங்க எல்லாரும் செபிச்சு ஒருமனப்பட்டு இந்த காரியங்கள் பல இடங்களிலே நடக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் வெற்றி அளிக்கணும். அநேகர் இந்த துண்டு பிரதிகள் மூலம், வாய் மூலம் சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலமா இந்த நாட்களில் தொடப்பட வேண்டும். இந்த காரியங்களை ஜெபித்து செய்கிறது மூலமாக அந்த இலங்கை தேசம் மாத்திரமல்ல பல இடங்களிலே கிரியை செய்கிற அந்த இருளின் ராட்சியம் ஒழிக்கப்பட வேண்டும். தேவனுக்கான ராட்சியம் இதன் மூலமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். அவங்க பிரயாசப்பட்டு ஜெபத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அந்த துண்டு பிரதிகளுக்கூடாக தேவனோட வல்லமை வெளிப்படணும் என்று சொல்லி, அநேகரோட மனக்கங்கள் கூடாட்டங்கள் அங்கு நீங்க வேண்டும், அநேகர் மெய்யான வெளிச்சத்துக்குள்ள வரணும் என்று சொல்லி, அந்த மரண கட்டுகள் இருந்து மரண பயங்கள் இருந்து தெளிவடைந்து மெய்யான ஜீவனில் ஒளிக்க திரும்பணும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்பும்படியாய் நீரே வானத்தையும் படைத்த தேவன் என்பதை அறிந்து உம்முடைய திருக்கத்தில் கிழக்கு மாநிலத்தில் வைக்கிறவையா மனம் திரும்ப வேண்டிய காலம் எல்லா மக்களும் மனம் திரும்பும்படியா ஆறாறு பிரசங்களை பெற்றுக் கொள்கிறார்களோ, ஆறாறு சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ அவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. தகப்பனே அவர்கள் உணர்வடைந்து நீரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியா கிருபை செய்யும், தய செய்யுங்கப்பா. ஏசப்பா நம்முடைய திருக்கத்துல கிழக்கு மாநிலத்தை முற்று முழுதாக நம்முடைய திருக்கத்துல வைக்கிறோம். எல்லா மக்களும் மனந்திரி விட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். இரண்டாவது காரியம், பாச சுரேனுடைய லைன் டிஸ்கனெக்ட் ஆகி போய்விட்டது. நாங்கள் ஜெபம் பண்ண தொடர்ந்து கிழக்கு மாநிலத்தில் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதே நேரம் தாபன் தானே பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் இந்த கடைசி காலத்துலன்னு சொல்லி கிழக்கு மாநிலத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் தாப்பனே ஏசப்பா இந்த வேலையை தந்த கிருபைக்காக எமக்கு சோத்திரம் ஐயா. தாப்பனே கிழக்கு மாநிலத்தை நம்முடைய கருத்துல வைக்கிறோம். தாப்பனே அங்க இருக்க வாலிப பிள்ளைகள் தாப்பனே அறிவுல வளரத்தக்கதாய் கிருபை செய்யும். சபையில இருக்க பிள்ளைகள் எல்லாரும் தாப்பனை தொடப்படுத்துக்காய் இதன் மூலமா மெற்ற பிள்ளைகள் அப்பா சபையிலுக்கு வரும்படியா நீர் கிருபை செய்யும் ஐயா. கிழக்கு மாநிலத்தை முற்று முழுதாக நம்முடைய கருத்துல வைக்கிறேன். பொருளாதாரத்தில் அந்த தேசம் இன்னுமாய் வளர்ச்சி அடையத்தக்கா நீர் கிருபை செய்யும். கிழக்கு மாநில மக்கள் ஒவ்வொருவரும் தாப்பனை சுவாமி அறிகிற அறிவில் வளரும்படியாய் தாப்பனை அப்பா அங்கிருக்க சபைகள் இடங்கொள்ளாமல் நிரம்பும்படியாய் இந்த கடைசி காலத்துல எல்லாரும் துதிக்கும்படியாய் உண்மை உயர்த்தும்படியாய் தாப்பனை கிருபை செய்யும் அப்பா. தாப்பனை ராஜாவே இந்த வேளையில் கிழக்கு மாநிலம் உம்முடைய கருத்துல வைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை உடைய கருத்துல வைக்கிறோம் ஐயா. யாழ்ப்பாணம் தாப்பனை வன்னி மாவட்டத்தை உடைய கருத்துல வைக்கிறோம். கொழும்பு மாவட்டம் தாப்பனை கண்டி மாவட்டத்தை உடைய கருத்துல வைக்கிறோம் அப்பா. தாப்பனை அப்பா இலங்கை தேசம் ஒரு மிகப்பெரிய எழுப்பதுகளே கடந்து வர கிருபை செய்யுங்க, தயை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். இன்னும் 4 நிமிடம் இருக்குது. அடுத்த எல்லாரும் ஒரு விஷயம் நாங்கள் இலங்கை தேசத்துக்காய் ஒரு விஷயம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜனாதிபதிக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஒரு நீதியுள்ள ஜனாதிபதியை தேவன் தந்திருக்கிறார். அந்த ஜனாதிபதி செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த தேசம் பலப்பட வேண்டும், பொருளாதார முன்னேற வேண்டும் சொல்லி எல்லாரும் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தாபனே ஏசப்பா இந்த வேலையை தந்த கிருபைக்காய் சோதரமையா இலங்கை தேசத்தை உடைய கருத்துல வைக்கிறோம். தாபனை ஒரு ஜனாதிபதியை தந்ததற்காய் சோதரம். தாபனை அவர் நீதியாய் நடக்க தாய் செய்தீர் அதற்காய் சோதரமையா. தாபனை இதன் மூலமாய் அந்த தேசம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணத்தக்காய் கிருபை செய்யும். மேல தொழிற்சாலைகள் கட்டப்படத்தக்காய் கிருபை செய்யும். பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட கிருபை செய்யும். எல்லா மக்களும் தாபனை பொருளாதார சந்திக்கப்படவும் தாபனை சுவாமி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் கிருபை செய்யும். தாபனை கல்விகள் தடைகள் இல்லாதபடி பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேறி செல்லத்தக்காய் கிருபை செய்யும். எங்களுடைய தேசம் தாபனை இந்தியா தேசம் எங்களுடைய தேசம் எல்லாம் முன்னேறும்படியாய் நீ கிருபை செய்ய விடும் ஐயா. பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணும்படியாகவும் மக்கள் தாப்பனை தேவனை அறிகிற அறிவுல வளரும்படியாகவும் ரட்சிக்கப்படும்படியாகவும் சபையில் இடங்கொள்ளாமல் நிரம்பும்படியாகவும் தேவனை நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன். அடுத்த நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்ஸ் மேலுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
அவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவருடைய பிள்ளையுடைய தேவைகள், மனைவியுடைய தேவைகள் இந்த கடைசி காலத்தில் சந்திக்கப்பட வேண்டும். அவள் உற்சாகமா ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்கார குடும்பங்களுக்காக தாப்பனே ஏசப்பா, இந்த வேலையை தந்த கிருபைக்காக நமக்கு சோதரம் ஐயா. அப்பா அப்படி இருக்கிற தாப்பனே சுவாமி, அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர் மீதும் அமரட்டும் அப்பா. அவருடைய தேவைகள், பண தேவைகள், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதா ராஜாவே சந்திக்கப்படட்டும் அப்பா. அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் சந்திங்க தாப்பனே சுவாமி. ஏசப்பா தாப்பனே சுவாமி, அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவையை சந்திங்க, மனைவியுடைய தேவையை சந்திங்க. அவர் உற்சாகமாய் தாப்பனை ஊழியம் செய்யும்படியாய் கிருபை செய்யுங்க. பெற்றோரிடம் போய் கையேந்தி நிற்காதபடி அவருடைய தேவைகளை தாப்பனை கரத்திலே அவற்றை சந்தித்தீரன் சொல்லத்தக்காய் தாப்பனே கிருபை செய்யும், தாயை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். அடுத்த பாஸ்டர், இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் வெஸ்லி ஐயா. ஒரு விசை நாங்கள் எங்கள் இதுல கலந்து கொள்ற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி, இந்த வானொலியில் கலந்து கொண்ட பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த யூடியூப் சேனலை கேட்கிற பிள்ளைகள், ஆறார் பலவீனங்கள் இருக்கார்களோ சரீரங்கள் பலனடையட்டும் சொல்லி, அவருடைய பொருளாதார தேவைகள், அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி, இந்த சங்கமம் வானொலி நிலையத்தார் ஒவ்வொருவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். பாஸ்டர் வெஸ்லி ஐயா, கோஹே. ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ நான் அங்கே இருப்பேன். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான வாக்குறுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குறுதியை நம்பிதான் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவர் அருமையான பாஸ்டரையா சாமையா அவர்கள் மூலமாக நாங்கள் ஒருங்கிணைத்து பல தேசங்களிலிருந்து ஆண்டவர் கர்த்தாவை ஜெபிக்கிறது, ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அருமையான ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே விசேஷமாய் ஆண்டவரே இந்த மாதத்தின் இந்த நாள் பரியந்தம் எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல தேசங்களில் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிற எங்களை ஆண்டவரே ஜீவனோடும் பலத்தோடு நீர் பாதுகாத்த தயவுக்காக நன்றி. விசேஷமா ஆண்டவரே இந்த கூடுகையின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த பயனடைந்து கொண்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர்களுக்கு தருகிறீர். நாளை தினத்தில் நடைபெறுகிற சபை ஆராதனைகளிலே இது நிமித்தம் ஆண்டவரே, இந்த நாளின் இந்த ஜபத்து நிமித்தம் ஆண்டவரே பலத்த கிரியைகளை நீ செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சியாயிருக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, பலவானை இந்த ஜபத்தின் மூலமாக நாங்கள் முந்தி கட்டுகிறோம். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து சாத்தானை மிதித்து ஆண்டவரே எங்களுடைய சபைகளை, தேசங்களை ஜெயிக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போதகரையா அவர்கள் கேட்டுக்கொண்டவனமாக ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் ஆண்டவரே எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சங்கமம் ஆண்டவரே வானொலியின் மூலமாக ஆண்டவரே இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இதில் கலந்து கொண்டிருந்தவர்கள், யூடியூப் மூலமாக இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் வாரி தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் பலனடைவதாக இயேசுவின் நாமத்துல. அப்பா பிதாவே, அப்பா இந்த வானொலியிலே கர்த்தா நடத்துகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், இதில் கலந்து கொள்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் இந்த நாளிலே உம்முடைய அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த ஜூம் ஜபத்தில் கலந்து கொள்கிற எல்லா போதகர்களுக்காக, ஆண்டவரே போதகர்களுடைய குடும்பங்களுக்காக, ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட் காஸ்பல் சபைக்காக, அருமையான போதகர் ஐயாவுக்காக, கமிட்டி மெம்பர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு ஜெபத்தை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆகவே கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே எங்களுக்கு இந்த ராத்திரி நேரம் ஆண்டவரே கனடா தேசத்துல இவரோட இது பகல் நேரமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே காலங்களை கடந்தவர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த வண்ணமாய் எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்கள் செய்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மீண்டும் ஒருமுறை சங்கமம் வானொலிக்காகவும், ஆண்டவரே கர்த்தாவில் கலந்து கொள்வர்களுக்காகவும், ஆண்டவரே கர்த்தா அதே இந்த ஜெப கூடுதலை கலந்து கொள்கிற போதகர்களுக்காகவும் மீண்டுமாய் ஜெபித்து உடைய ஊழியக்காரனாய் ஜெபித்து முடிக்கிறேன்
இயேசுவின் மூலமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்மாவை சொல்ல போறோம். அதற்கு முன்பதாய் தயவு செய்து கேம்ப் எங்கெங்கெல்லாம் வைக்கவில்லையோ அவர்கள் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய பர்சனல் மெசேஜ்ல போய் எங்கெங்கெல்லாம் கேம்ப் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் தெரியப்படுத்துங்கள். இந்த வருடம் எப்படியாவது ஒரு 3000 பிள்ளைகளை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வர போறோம். 3000 பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள போறார்கள். தேவன் எங்களோட தொடர்ந்து எங்களுக்காய் எங்கள் குடும்பங்களுக்காய் தயவு செய்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னுமாய் பல காரியங்கள் செய்யப்பட வேண்டும். ஆமென். கர்த்தரானே உங்களோடு கூட வர்றார். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் சந்ததியோடும் என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் சந்ததியோடும் கூட வருவதாக. Amen. 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 God bless you. God bless you. Amen. Pastor Jnana, Pastor Jay, God bless you. Pastor Joyceran, thank you. Pastor Rayapan, thank you. Thank you, Pastor. Thank you, Pastor. Pastor Ganesh, thank you. Pastor Joyceran, thank you. Pastor Asivan, thank you. Pastor Sam, thank you. Pastor John Ernest, thank you. Pastor Stephen, thank you. Pastor Joseph, thank you. Pastor Wesley, thank you. Pastor and Sister, thank you. Pastor Arasu, thank you very much. God bless you. Pastor Suren, thank you. Pastor Yabesh, thank you. Pastor Rajarandan, thank you. God bless you. Pastor Bimal, thank you very much. God bless you. Sandeepa, bye. God bless you. Okay, Pastor. Thank you, Pastor. God bless you. Thank you. God bless you.